ஹலோ, நீங்கள் லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சொந்தக்காரங்களை விட்டு சில சில சொந்தக்காரங்க ரொம்ப வயிறு எறிதவங்கள விட்டு நீங்கள் விலகிருங்க. அது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களா இருக்கட்டும், நீங்கள் அவங்கள விட்டு விலகிருங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கெடுதல் நினைக்கவங்க அடுத்தவங்க கிடையாது. நம்ம கூட இருக்கவங்க ஒன்றா இருந்து நம்மளை பார்க்குறவங்க தான். ஏன் தெரியுமா? அவங்க நம்மளை லைஃப்பில் நம்ம எப்படி பண்ணுதோம், என்ன பண்ணுதோம், எப்படி முன்னேறுறோம், இதை பார்த்தே ரொம்ப வயிறு எறிவாங்க. அதனால நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் நம்ம இவங்கள விட்டு விலகி நீங்கள் உங்களோட கனவு நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்கன்னு யார் பேச்சையும் கேட்காம உங்கள் கனவு ஏதோ நீங்கள் அதை நீங்கள் எப்படி நிறைவேற்றணும்னு நீங்கள் பாருங்கள். வயிறு எறிஞ்சவங்க வாழ்க்கை பூரா வயிறு எறிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள கண்டுக்கிடாமல் அவங்கள விலக்கிட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை உங்களோட கனவு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுது எப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், ஒரு ஒரு கிச்சடி ரைஸ் சொல்லுவாங்க. வெறும் பருப்பு சாதம் தான், சிம்பிளாக அதை வச்சு நான் அது கூட ஒரு தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் கறி, அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஷிம்லா மிர்ச் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஃபுல் மீல்ஸ் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நான் இது பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்சனலாகவே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் நீங்கள் ரொம்ப நாளாகவே வீடியோ போடல அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அவங்க என்னால் அவங்களோட ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அவ்வளோ அக்கறையாக கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, நான் கொஞ்ச நாளாக பிஸியாக இருந்தேன். கொஞ்சம் என்னோடய வீடு ஷிஃப்ட் பண்ணனால நான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே நான் ஷிஃப்ட் பண்ணனால நிறைய வேலையில் இருந்தனால ஒரு 2-3 மாதம் என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் சிலவங்க ஏன் மேம் நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தவங்க தெரியாத முகமாக இருந்தால் கூட அவங்க நம்மளை எவ்வளோ அக்கறை காட்டுறாங்க. ஆனால் தெரிஞ்ச முகம் உள்ளவங்க அவங்களாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சில விஷயங்களை நம்ம உணர்ந்துக்கிடணும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட கனவு நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா உங்களை வயிறு எறிதவங்க பொறாமப்படுதவங்க இவங்கள கண்டுக்கிடாமல் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். அந்த கனவு நீங்கள் நிறைவேற்றுங்க. ஏன்னா இவங்க இந்த வேலை தான் இவங்களால நல்லா பார்க்க முடியும். அடுத்தவங்களை எப்படி வயிறு எறியணும், அடுத்தவங்களை எப்படி கெடுக்கணும், இதுதான் இவங்களால செய்ய முடியும் ஒழிஞ்சு இவங்க வேறு எதுவும் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. இவங்களால இதுதான் முடியும். ஆனால் நம்ம முயற்சியை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படியாப்பட்டவங்கள நம்ம கண்டுக்கிடக்கூடாது. அதுதான் லைஃபோட லெசன். இதை நீங்கள் படிச்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.